கொலு அப்படிங்கிறது ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை பத்தி ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு அதை வந்து என்னன்ற சொல்ல விரும்புகிறேன். இந்த கொலுங்கிறது வந்து துர்கை வந்து மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை அழிச்சது. அதுதான். அதாவது இது வந்து அதனால வந்து இந்த 9 நாளை வந்து 3 பிரிச்சுக்குவோம். அதாவது முதல் 3 நாள் வந்து துர்கைக்காகவும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்காகவும், மகாலட்சுமிக்காகவும், அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்காகவும், கடைசியில் அது சரஸ்வதி பூஜையாகவும், சரஸ்வதி பூஜை என்று உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். புத்தகம் இதெல்லாம் வச்சு நம்ம வழிபடுவோம். விஜயதசமி அன்னைக்கு நிறைய பேர் புதுசா பாடம் எழுதுறதுக்கோ அல்லது பள்ளியில் சேர்ப்பதற்கோ உகந்த நாள். அதாவது அது அறிவை வளர்ப்பதற்கு உகந்த நாள் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். சோ இதுதான் கொலுவின் தாற்பயம். அது மட்டுமல்ல, கொலு என்பது அதாவது ஆண்களுக்கு ஒரே ஒரு ராத்திரி தான், சிவராத்திரி மட்டும்தான். ஆனால் பெண்களுக்கு நவராத்திரி, 9 ராத்திரி. அதுல வந்து அவங்க எல்லாம் அவங்களுடைய மனம் மகிழ்ச்சியா இருக்கணும், அவங்களுடைய கணவருடைய ஆயுசு நல்லா இருக்கணும், அவங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அம்பிகையை வழிபடுற நாள் தான் அந்த கொலு. அதுதான் நவராத்திரி கொலு. அதை வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடி இது நான் அவங்களுடைய மனம் மட்டும் எல்லாரையும் நம்ம கூப்பிடுறோம். அது மட்டும் இல்லாம இந்த படிக்கட்டுகளை வச்சு தெய்வங்களை வந்து நம்ம தினமும் காலையிலையும் மாலையும் வழிபடுறோம். அதுக்கும் அது ஒரு வாய்ப்பு. அதனால நம்மளுடைய பக்தியையும் ஆன்மீகத்தையும் வளர்ப்பதற்காக கண்டுபிடித்தது தான் இந்த கொலு. அதுல வந்து நம்ம பங்கேற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பள்ளியில வந்து என்னை சிறப்பு விருந்தினர் அழைத்தவருக்கு மிக்க நன்றி.